2 பைலட் ஒரே உணவு கூட சாப்பிடுறது இல்ல. அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. என்ன கேப்டன் எடுக்கிறாரோ அது இல்லாத வேற ஏதாவது எடுக்க முடியும். ஒருத்தர் சிக்கன் எடுத்தாருன்னா இன்னொருத்தர் வந்து வெஜிடபிள் எடுக்கலாம் அல்லது மட்டன் எடுக்கலாம். ஆனா 2 பேருமே அதே டிஷ் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சமயத்துல ஃபுட் பாய்சனிங் இருந்ததுன்னா 2 பேருமே அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அவ்வளவு கேர் எடுத்துக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்காத விஷயங்கள் நிறைய பேக்ரவுண்ட்ல செஞ்சதுனால 25 லட்சம் ஃபிளைட்டுக்கு ஒரு ஃபிளைட் தான் வந்து ஃபெட்டாலிட்டி ஆக்சிடென்ட் நடக்குது. அப்படின்னா நீங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு அது சேஃபா ஆப்ரேட் பண்றாங்க. சார், இப்போ எந்த ஒரு வெஹிக்கிளா இருந்தாலுமே வந்துட்டு அது வந்து ஒரு சிங்கிள் ஆளா தான் வந்து ஆப்ரேட் பண்றாங்க. ஆனா விமானம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, அதுக்கு 2 பைலட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஒர்க் வந்து எப்படி இருக்கும் சார்? பேசிக்கலி பாத்தீங்கன்னா இப்பதான் 2 பைலட்ஸ். முன்னால காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 3 பேர், 2 பைலட் ஒரு ஃபிளைட் இன்ஜினியர் உட்காந்துருப்பாரு. 3வது ஒருத்தர் அசிஸ்ட் பண்ணுவாரு. இப்ப எப்படி குறைஞ்சதுன்னா படிப்படியா ஆட்டோமைஸ் ஆயிடுச்சு. எல்லாமே கம்ப்யூட்டர் உள்ள வந்தது, எல்லாமே ஆட்டோமைஸ் ஆயிடுச்சு. எவ்ரிதிங். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க 3 பேருக்கு ஒர்க் லோடே கிடையாது. 2 பேருக்கு கடைசியில பாத்தீங்கன்னா 2 பேருக்கு கூட கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனா 2 பைலட்டுக்கு மேண்டேட்டரியா ஏன் வச்சிருக்காங்க? ஒருத்தர் கூட ஓட்ட முடியுமே அப்படின்னு கேள்வி, நல்ல கேள்வி தானே. ஏர்லைன்ஸுக்கு பணம் சேவ் ஆகும். இப்போ ஒரு பைலட் நம்பி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த பைலட்டுக்கு திடீர்னு இன்கேபாசிட்டி, ஏதோ உடம்பு முடியல, திடீர்னு மயக்கம் வந்துருது, ஏதோ ஒண்ணு வந்துருது அப்படின்னா தட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன், கிரேவ் சிச்சுவேஷன் ஆயிடும். நம்பர் 1 ரீசன். நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒர்க் லோட வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணிப்பாங்க. கேப்டன் சரி, வைஸ் கோ பைலட்டும் சரி, ஒர்க் லோட ஷேர் பண்ணிப்பாங்க. இவங்க இது பண்ணலாம், இவங்க பண்ணிட்டு ஷேர்ட் ஒர்க்கா போகும். அப்போ வந்து நம்ம அந்த ஃபெட்டிக், அதாவது நம்ம லாங்கா போகும்போது உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் கம்மியாகும். அதுக்காக கண்ட்ரோல்டு ஸ்லீப் கூட அவங்களுக்கு அலோவ் பண்றதுக்கே காரணம் என்னன்னா லேண்டிங் அப்போ லாட் ஆஃப் ஒர்க் லோடு வரும். அப்ப நல்லா ஷேர் பண்ணி பண்ணலாம். இன்னொன்னு எமர்ஜென்சி. எப்போ எமர்ஜென்சினா ஒரு ட்ரபுள் ஷூட்டிங் வந்துருது. அப்போ ஒரு பைலட் இருந்தா அவரே வந்து அதுல பாத்தீங்கன்னா மேனுவல் வச்சிருப்பாங்க. என்ன பண்ணலாம், ஒரு சில எமர்ஜென்சிக்கு எல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு இருக்க முடியாது. அங்க புக் இருக்கும், அதை எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணும். ஒருத்தர் ரெஃபர் பண்ணுவாரு, ஒருத்தர் ரேடியோ. அப்போ வந்து அந்த ஒர்க் லோடு வந்து திடீர்னு ஷூட் அப் ஆயிடும். அப்போ ஷூட் அப் ஆகும்போது 2 பைலட் வந்து வெரி ஹேண்டி. ஒரு பைலட் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். இது மாதிரி என் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ்க்காக தான் 2 பைலட் வச்சிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 2 பைலட் ஒரே உணவு கூட சாப்பிடுறது இல்ல. அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. ஒருத்தர் சிக்கன் எடுத்தாருன்னா இன்னொருத்தர் வந்து வெஜிடபிள் எடுக்கலாம் அல்லது மட்டன் எடுக்கலாம். ஆனா 2 பேருமே அதே டிஷ் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சமயத்துல ஃபுட் பாய்சனிங் இருந்ததுன்னா 2 பேருமே அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அவ்வளவு கேர் எடுத்துக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்காத விஷயங்கள் நிறைய பேக்ரவுண்ட்ல செஞ்சதுனால 25 லட்சம் ஃபிளைட்டுக்கு ஒரு ஃபிளைட் தான் வந்து ஃபெட்டாலிட்டி ஆக்சிடென்ட் நடக்குது. அப்படின்னா நீங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு அது சேஃபா ஆப்ரேட் பண்றாங்க. சார், இப்போ எந்த ஒரு வெஹிக்கிளா இருந்தாலுமே வந்துட்டு அது வந்து ஒரு சிங்கிள் ஆளா தான் வந்து ஆப்ரேட் பண்றாங்க. ஆனா விமானம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, அதுக்கு 2 பைலட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஒர்க் வந்து எப்படி இருக்கும் சார்? பேசிக்கலி பாத்தீங்கன்னா இப்பதான் 2 பைலட்ஸ். முன்னால காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 3 பேர், 2 பைலட் ஒரு ஃபிளைட் இன்ஜினியர் உட்காந்துருப்பாரு. 3வது ஒருத்தர் அசிஸ்ட் பண்ணுவாரு. இப்ப எப்படி குறைஞ்சதுன்னா படிப்படியா ஆட்டோமைஸ் ஆயிடுச்சு. எல்லாமே கம்ப்யூட்டர் உள்ள வந்தது, எல்லாமே ஆட்டோமைஸ் ஆயிடுச்சு. எவ்ரிதிங். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க 3 பேருக்கு ஒர்க் லோடே கிடையாது. 2 பேருக்கு கடைசியில பாத்தீங்கன்னா 2 பேருக்கு கூட கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனா 2 பைலட்டுக்கு மேண்டேட்டரியா ஏன் வச்சிருக்காங்க? ஒருத்தர் கூட ஓட்ட முடியுமே அப்படின்னு கேள்வி, நல்ல கேள்வி தானே. ஏர்லைன்ஸுக்கு பணம் சேவ் ஆகும்.